அதாவது ஒரு ரீசெண்டா ஒரு புக் படிச்சேன். என்னன்னா, ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மனி. சைக்காலஜி ஆஃப் மனி புக் எழுதின ஆத்தர் தான் இது எழுதியிருக்காரு. இதுல அவரு என்ன சொல்றாருன்னா, நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு வச்சிருக்கீங்கல்ல ஒரு அமௌண்ட், ஒரு காசு இருக்குல்ல, ஒரு பணம் இருக்குல்ல, அத வந்து நீங்க செலவு பண்ணும்போது அடுத்தவங்களோட தலையீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இத நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு மேல வந்திருப்பீங்க. அப்போ வந்து சில பேர் நீங்க இப்படி செலவு பண்ணாதீங்க, அப்படி செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. அத வந்து நல்லதுக்கு சொல்றாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மேல வந்ததுக்கு காரணம், சொசைட்டில ஒரு அந்தஸ்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த சொசைட்டி முன்னாடி உங்கள காமிச்சுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு அந்தஸ்து, ஒரு மரியாதை கிடைக்கணுங்கிறதுக்காக, அந்த மரியாதை கிடைக்கிறதுக்கு நீங்க என்னென்ன செலவு பண்ணணுமோ, உங்ககிட்ட காசு வந்துருச்சுன்னு காமிக்கிறதுக்கு. ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தர்ட்டயும் போய் என்ட்ட காசு வந்துச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த காசு வந்துருச்சுன்னு நீங்க காமிக்கிறதுக்கு என்னென்ன செலவு பண்ணணும்? ஒரு நல்ல காரு, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, ஒரு நல்ல என்ன சொல்றது? நல்ல ஒரு வாட்ச்சு, ஒரு மொபைலு, ஒரு நல்ல வீடு, ஒரு 4 பேத்துக்கு உதவி பண்றது. இது எல்லாமே வந்து நீங்க பண்ணணும். பண்ணும்போது தான், நீங்க எதுக்கு சம்பாரிச்சு மேல வந்தீங்களோ, அது வந்து அச்சீவ் ஆகும். அப்போ வந்து மத்தவங்க தலையீடு உள்ள வந்துட்டு, "எதுக்கு இந்த கார் இப்ப வாங்குற? இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த. எதுக்கு இந்த கார் வாங்குற? எதுக்கு இந்த வாட்ச் வாங்குற? எதுக்கு இந்த செல்லு வாங்குற? உனக்கே இப்பதான் கஷ்டப்பட்டு இதாகி வந்திருக்க. இன்னொருத்தவங்களுக்கு எதுக்கு கொண்டு குடுக்குற?" அப்படின்லாம் கேட்டாங்கன்னா, அவங்கள வந்து நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. அவங்கள்ட்ட இருந்து என்னென்ன எடுத்துக்கணுமோ எடுத்துக்கங்க. வேணாங்கிறத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா, உங்களோட செல்ஃப் அதாவது நீங்க வந்து அப்பதான் சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா, இதெல்லாம் இது பண்ணி அந்த அந்த மரியாதை கிடைச்சுச்சுன்னா தான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அது இல்லாம இவ்வளோ தூரம் இது பண்ணி வந்து என்ன பிரயோஜனம்? இதுதான் என்னோட கருத்து. ஏன்னா, ஒரு ஃபினான்ஸ்ல போய் ஒரு லோன் கேட்கிறீங்கனாலே, உங்களோட நீங்க பேங்க்கா இருக்கட்டும், நார்மல் ஃபினான்ஸா இருக்கட்டும், உங்க ட்ரெஸ்ஸிங் தான் முதல்ல பேசும். ஒரு நல்ல காஸ்ட்லியான நல்ல ட்ரெஸ் போட்டு போனா தான் அதுதான் முதல்ல பேசும் உங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் நீங்க எடுத்து சொல்றது. நீங்க என்னதான் எடுத்து சொன்னாலும், அந்த ட்ரெஸ் வந்து சைக்காலஜிக்கலா அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணிருச்சுன்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது ரொம்ப கொஞ்சம் இதான ட்ரெஸ்ஸா போட்டு போயிட்டு, ஒரு என்ன சொல்றது, ஒரு குறைவான லெவல்ல ஒரு ட்ரெஸ்ஸ போட்டு போயிட்டு, அது இதாயிருச்சுன்னா, அவங்கள வந்து அதிகமா இது பண்ணாது. ட்ரெஸ்ஸும் கரெக்ட்டா இருக்கணும். நீங்க பேசுறதும் கரெக்ட்டா இருக்கணும். 2 மேட்ச் ஆகுறப்ப தான் அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இந்த மாரி விஷயத்துலலாம் வந்து செலவு செய்றது ஒரு கலை. அத கரெக்ட்டா பண்ணணுங்கிறது என்னோட இது. உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.